Hello guys, this is your Saranya. மந்த்லி ஒன்ஸ் நம்ம ரூட் க்ரோத் ஆகிறதுக்கு ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. ஸோ அந்த ரூட் ட்ரீட்மெண்ட் எப்படியெல்லாம் பண்ணலாம், பிளான்ட்டை வந்து இந்த சம்மரில் எப்படியெல்லாம் கேர் பண்ணலாம். இந்த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பெசல் ஷூட் வரும். மார்ச் டு ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் பிளான்ட்டை வந்து நல்லா க்ரோத் பண்ணலாம். மேக்ஸிமம் பிளான்ட்டில் இருக்கிற பட்ஸை வந்து டீபட் பண்ணிடுங்க. இந்த சம்மரில் வந்து பிளான்ட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ப்ளூம் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். பட்டை டீபட் பண்ணும்போது பிளான்ட்டு நல்லா க்ரோத் ஆகும். இந்த சம்மரில் நம்மளுடைய ஃபுல் கான்சன்ட்ரேட் எதில் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டு க்ரோத்தில் பண்ணோம். இந்த மந்தில் வந்து ஃபெப்ரவரி எண்டில் டு மார்ச் வரைக்கும் பெசல் ஷூட் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ கைஸ், கண்டிப்பாக பிளான்ட்டு க்ரோத் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ப்ளூம் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நான் எதுக்காக திரும்ப அதை அழுத்தமாக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த டைம் நம்ம வந்து பிளான்ட்டுக்கான சைட் பிரான்ச்சஸும் நிறைய பெசல் ஷூட்டும் எதிர்பார்க்கலாம். பெசல் ஷூட் வரும்போது பிளான்ட் வந்து நல்ல புசியாக இருக்கும். பெசல் ஷூட் எந்த அளவுக்கு எடுக்குதோ அந்தளவுக்கு பிளான்ட் வந்து நல்ல புசியாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து கிளாடியேட்டர் பிளான்ட்டு பெசல் ஷூட் வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டாக நமக்கு பெசல் ஷூட் ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டு போராலையும் 2 பெசல் ஷூட் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த சைடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெசல் ஷூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம பிளான்ட்டை நல்லா கேர் பண்ணோம். மார்னிங் வந்து நல்லா ஷவர் பண்ணிடுங்க வாட்டரில். செடி எந்த அளவுக்கு குளிப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நாம் வந்து சிண்டர் மீடியாவில் வச்சுருக்கனால 4 to 5 டைம்ஸ் நான் ஷவர் பண்ணிடுவேங்க வெயிலில். அப்போ நீ பண்ணும்போது பிளான்ட் வந்து எந்த ஒரு டைபாக் இஷ்யூ வராது. பிளான்ட் நல்லா சர்வைவ் ஆகும் இந்த வெயிலில். பிளான்ட் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும். நிறையா பேர் சொல்லுவாங்க பிளான்ட்டு வெயிலில் வளர்க்க முடியாது. அப்படிலாம் இல்லைங்க, பிளான்ட் வெயிலில் தான் நல்லா வளரும். ஸோ பட்டை மட்டும் டீபட் பண்ணிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் நம்ம ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அப்போ தான் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும். மேலே வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஷேட் நட்டு இருக்கு இல்லைங்க, அதை நல்லா கட் பண்ணி பிளான்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாங்க. கவர் பண்ணும்போது நல்ல ஒயிட் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இனிமேல் தாங்க அது பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் இருக்குல்லங்க சாக்கு, ஸோ அதையும் நல்லா கட் பண்ணி மேலே போடும்போது ஈரப்பதம் இருக்கும், நல்லா ஒயிட் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். பிளான்ட் க்ரோத் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எதுவுமே வந்து பிளான்ட் வந்து ஓவர் ஹீட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஷவர் பண்ணுங்கள். சாயில் மீடியாவாக இருந்தால் பிளான்ட்டை மட்டும் நல்லா நனையிற மாதிரி குளிப்பாட்டுங்க. சாயிலில் எக்காரத்து கொண்டும் ஓவர் வெட்டு பண்ணாதீங்க. மார்னிங் பாருங்கள், இந்த வெயிலும் நம்ம பிளான்ட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நம்ம கொடுக்குற ஓவர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து ஈவினிங் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா 6 o'clock மேலே கொடுங்க. அதுவும் இப்போ 1 கிராம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 கிராம் அந்த மாதிரி மட்டும் கொடுங்க. வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஷவர் பண்ணுங்கள். ஷவர் பண்ணல அப்படின்னா பிளான்ட்டு சர்வைவ் ஆகாது. ஸோ கைஸ், நம்ம வந்து இன்றைக்கி பிளான்ட்டு க்ரோத்துக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஹியூமிக் வந்து 2 கிராம், நான் உத்தர் கிராஸ் யூஸ் பண்ணனால 2 கிராம் per லிட்டர் யூஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமேட்டு ரூட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னொன்று வந்து 1261 NPK 1261. உங்கள்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டியான NPK யூஸ் பண்ணுங்கள். அது குவாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணும்போது சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்காது. நான் வந்து ஹைஃபா பிராண்ட் யூஸ் பண்ணுறேங்க. அதனுடைய அமேசிங் ரிசல்ட்டு தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இல்லைனா ஆரிஸ் யூஸ் பண்ணலாங்க. ஹைஃபா பொறுத்த வரைக்கும் அது ஒரு இம்போர்ட் ஃபெர்டிலைசர், இஸ்ரேல்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அது வந்து கிருஷி பசார்ன்ற வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹைஃபா பொறுத்த வரைக்கும் அதில் யூரியா கண்டென்ட் அதிகம் இருக்காது. மற்ற ஃபெர்டிலைசர் கம்பும்போது ஆரிஸும் நல்லா டாப் ஃபெர்டிலைசர். மற்ற ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா யூரியா கண்டென்ட் அதிகமாக இருக்கனால பிளான்ட் வந்து க்ரோத் இருக்காது.
மேக்ஸிமம் சால்ட் வாட்டர் அதிகமாக கொடுக்காம சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க வாட்டராக கொடுங்க. பிளான்ட் நல்லா சர்வைவ் ஆகும். ஸோ கைஸ் நம்ம வந்து இதில் ஹியூமிக் ஆக்சைடும் 1261 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாம் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபாவோட NPK 1261 தான் யூஸ் பண்ணுறோம். ஹைஃபா வந்து PR அக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ராடக்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அக்ரி ப்ளஸ் PR 1261 நம்ம இது தாங்க யூஸ் பண்ணுறோம். கிருஷி பஜாரில் இது அவைலபிளாக இருக்குது. PR அக்ரோ நியூட்ரி ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது. அப்புறம் இன்னும் நம்ம ஆரிஸ் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினோங்க. ஆரிஸ் பிராண்டோட ஃபெர்டி மேக்ஸ் NPK 1261 வந்து இதுவும் நல்ல பிராண்டடுங்க. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 1261 ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட். இது 1261 கொடுக்கறதுனால பிளான்ட்டோட ரூட் க்ரோத் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து உத்தர் கிராஸ் ஹியூமினாஸ் 98 ஹியூமிக் ஆசிட் ஃபார் பிளான்ட்ஸ். இதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹியூமேட் இருக்குது, ஹியூமிக் ஆசிட் இருக்குது, அடுத்தது ஃபல்விக் ஆசிட் இதே ப்ரெசண்ட்டாக இருக்குது, K2O கண்டென்ட் இருக்குது. pH வந்து 9 to 11 வரைக்கும் மெயின்டைன் ஆகும். சொலியூபிலிட்டி வந்து நல்லா கரைஞ்சிருதுங்க, தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் ரூட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மார்னிங் ஏர்லியாகவே வந்து பிளான்ட்டுக்கான தண்ணிலாம் கொடுத்துருங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5:45 அந்த டைம்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. வெயில் அதிகமாக வந்துருச்சுன்னா நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது ரூட் பேர்ன் ஆகுங்க. கண்டிப்பாக மார்னிங் ஒரு டைம் ஷவர் பண்ணிடுங்க. பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வெயிலில் நம்மளுடைய கான்சன்ட்ரேட் வந்து ரூட் க்ரோத் பிளான்ட்டோடைய ரூட் க்ரோத்லேயும் பிளான்ட்டோட க்ரோத்லேயும் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃப்ளார் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளார் வந்து பிக் சைஸ் வராதுங்க, குட்டி குட்டியாக தான் பூக்கும். ஓவராக பிளான்ட்டை ஸ்ட்ரெஸ் படுத்த வேண்டாம். ஸோ கைஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் பிளான்ட்டை க்ரோத் பண்ணும், எப்படி பெஸ்டிசைடு அடிக்கணும் எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ கைஸ், பாய்.